நடிகர்கள் கட்சி தொடங்கினார்கள். புரட்சி தலைவருக்கு பிறகு எல்லோரும் தாங்கள் தான் முதலமைச்சர் என்பதற்காக கட்சி தொடங்கினார்கள். 4 படம் ஓடிட்டாலே நான் தான் அடுத்த முதல்வர் என்று பறைசாற்றுகின்ற இந்த காலத்தில் 1967 ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு பெரும்பாடுபட்ட ஒரு தலைவர், ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஐயா என வாச பல்பு முன்னாலே நடித்து ரத்தத்தை வேர்வையாக சிந்தித்து உழைத்த பணத்தை திமுக வளர்ச்சிக்காக அதனுடைய நிர்வாகிகளுக்காக கொடுத்து திமுகவை உச்சத்திற்கு கொண்டு சென்ற தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் உருவாக்கிய இயக்கம் அண்ணா திமுக. யாரும் நினைத்து பார்க்க முடியாது. ஒரு துணை நடிகராக, சாதாரண ஒரு நடிகராக, கதாநாயகனாக அரசியலிலே சேர்ந்த பிறகு ஒரு அரசியல் தலைவனாக தன்னை வளர்த்துக் கொண்ட அற்புத தலைவர். பேரறிஞர் அண்ணாவில் கொண்ட அளப்பரிய பாசத்தால் பல துரோகங்களை சந்தித்தவர் புரட்சி தலைவர். பலருக்கு அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் பெருமான். இன்னைக்கு எத்தனையோ நடிகர், உச்ச நடிகர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இல்லாத குணம் நம் தலைவனுக்கு உண்டு. ஏழைகளை நேசித்தவர், பசியை உணர்ந்தவர், நாட்டிலே மக்கள், ஏழை மக்கள் என்ன கஷ்டப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்தவர். விவசாயி என்ன கஷ்டப்படுகிறார், பாட்டாளி என்ன கஷ்டப்படுகிறார் என்பதை உணர்ந்த ஒரு உத்தமனுடைய உருவாக்கிய இயக்கம் தான் அண்ணா திமுக. 53 ஆண்டுகள் வியக்கின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. இந்த இயக்கத்தை உருவாக்குவதற்கு காரணமே கருணாநிதி. புரட்சி தலைவராக திமுகவின் தலைவராக முதலமைச்சராக ஆக்கிய கருணாநிதி துரோகத்தின் உச்சத்துக்கு போய் புரட்சி தலைவரை தூக்கி எறிந்ததன் அடிப்படையில் தான் புரட்சி தலைவர் கட்சி தொடங்கல. நடிகர்கள் கட்சி தொடங்கினார்கள். புரட்சி தலைவருக்கு பிறகு எல்லோரும் தாங்கள் தான் முதலமைச்சர் என்பதற்காக கட்சி தொடங்கினார்கள். 4 படம் ஓடிட்டாலே நான் தான் அடுத்த முதல்வர் என்று பறைசாற்றுகின்ற இந்த காலத்தில் தான் நடித்த படங்கள் அத்தனையும் கதாநாயகனாக, மலைக்கல்லனிலிருந்து தொடர்ந்து வெற்றி, மந்திரி குமாரியிலிருந்து வெற்றியை பெற்று மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் என்ற பெயரை பெற்றவர்